கண்ணீரை அவர் கண்டார். கணவர் அவளுடைய கண்ணீரை காணல. அங்க இருந்த பணிப்பெண்கள் அவளுடைய கண்ணீரை காணல. அவள் பட்ட வேதனையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜனங்கள் அவளுடைய கண்ணீரை காண்கல. ஏன் அவளோட தாய் தகப்பன் இருந்திருந்தா கூட அவள் கண்ணீரை காண்டிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவள் அடிமை பெண்ணாய் அவங்க வித்துட்டாங்க ஆல்ரெடி. அவள் கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அவங்க தாய் தகப்பன் அந்த நேரத்தில் இருந்திருந்தா கூட அவங்க வெறும் வேடிக்கை தான் பார்த்துருக்குமே தவிர அவளுக்காக ஒன்றுமே அங்கே பரிந்து பேசியிருக்க முடியாது. அப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் அவளுடைய கண்ணீரையும் அவள் அங்கலாய்ப்பையும் பார்த்து அவர் ஒரு துறவை அவர் அங்கே அதை உண்டாக்கினார். அவர் ஒரு துறவை உண்டாக்கி அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அப்போதான் அவர் சொல்கிறார், அந்த துறவுக்கு அவர் பேர் வைத்தா, பேர்லஹாய் ரோஹி, நீர் என்னை காண்கிற தேவன். கணவர் காணல, யாரும் காணல. ஒரு அடிமை பெண், அதுவும் எகிப்தின் அடிமை பெண்ணை நம்முடைய தேவன் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவளை ஆண்டவர் காண்கிறார்னா நம்ம எம்மாத்திரங்க. அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவர் பிள்ளையாக முத்திரைத்துப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவர் நம்மளை விலைக்கிரயமாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளை விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம இவ்வளவாய் நேசித்திருக்கிறார், இவ்வளவாய் நம்மளை அன்பு செலுத்துகிறார். அவருடைய அன்பு அளவிட முடியாது. அவர் நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுக்கிற புத்திர விவகாரத்தை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மனையை தொடுகிறான் என்று அவர் சொல்லும் போது நம்ம ஏன் நம்ம மற்ற மனிதர்களை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கணும்? இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா, இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வானா, இந்த மனுஷன் எனக்கு பரிந்து பேசுவானான்னு அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி நம்ம ஏன் அப்படி கேட்கணும்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய கண்ணீரை காண்கிறார். இன்னைக்கும் நம்மளுடைய அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். அடிமை பெண்ணாகிய ஆகாரின் கண்ணீரை காண முடியும் தேவனுக்கு, அவருடைய பிள்ளையாகிய நம்ம அழுகிறோட கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க தளர்ந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சகாயர் அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்ம கண்ணீரை ஒவ்வொன்றையும் துருத்தியில வைத்து அவர் கணக்கு பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் அவர் கணக்கு பார்ப்பார். நம்ம கூட ஒரு காரியத்தை நம்ம மறந்துருப்போம், நம்மளுடைய எதிரிகள் நம்மளுக்கு செய்ததை. அவர் நம்மளுடைய எதிரிகள் செய்ததை அவருடைய இருதயத்துல வைத்திருந்து அது எத்தனையோ வருஷங்கள் கழித்து கூட ஆண்டவர் அதற்கெல்லாம் கணக்கு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனால நம்ம மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. நம்மளுடைய கவலைகளை கண்ணீர்கள் பாதையில நம்ம நடந்து போனாலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் ஒரு தேவன், நம்மளை காண்கிறவர் ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்ம விசுவாசத்தோடு அவரோடு நம்ம நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார்.